வணக்கம். நேற்றுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்தநாளையொட்டி நாடு முழுக்க என்ன சொல்ல போனால் உலகம் முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. நம்மளுடைய சேனலில் கூட நேற்றுக்கு நான் பண்ண வீடியோவுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. லிட்டரலி அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இவ்வளோ ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆதரவு கொடுத்த நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் நேற்றுக்கு சில பேருக்கு வைரல்லாம் தகன்னு எரிஞ்சிருக்குங்க. இந்த சோ கால்டு நியூட்ரலான யூடியூபர் நான் வந்து இந்தியாவில் புரட்சி செய்ய போகிறேன், மோடி ஆட்சியை கவிழ்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய த்ருவ் ராத்தினுடைய ட்வீட்லாம் ரொம்ப வைரலாக போச்சு. அவர் என்ன கிளைம் பண்ணியிருக்காரு, மோடியோட பிறந்தநாள் அன்னைக்கு யாருமே ஜெனுவினா விஷ் பண்ணவே இல்லையா. அவரோட டீம் போய் எல்லா செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் விஷ் பண்ணுங்க என்று விஷ் பண்ணி வீடியோ பிடிச்சி படம் பிடிச்சி ஒரு டூல் கிட் மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்காங்களாம். அதோட சேர்த்து இன்னொரு கிளைம் என்ன வைக்கிறாருன்னு பாருங்க. கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய வரிப்பணம் எங்க செலவழிக்கப்பட்டிருக்கு, இது விளம்பரத்துக்காக நரேந்திர மோடி என்ற அந்த ஒற்றை நபருடைய இந்த பிறந்தநாள் வாழ்த்து விளம்பரத்துக்காக மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்பட்டு இருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே ரெண்டாவதாக வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் அளிச்சிருவோம். என்னது, crores ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் மணி, இது மக்களுடைய வரிப்பணமா என்று கேட்டால் யாருமே இந்த நியூஸ் பேப்பர்ஸில் விளம்பரம் கொடுப்பவர்கள் அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் இல்லை கட்சிக்காரங்க, அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் இருக்கிறவங்க நரேந்திர மோடியுடைய பர்த்டேக்கு வாழ்த்து தெரிவிக்கணுங்கிறதுக்காக அரசாங்க பணத்தில் கொடுக்கப்படவில்லை, சொந்த காசுலாம் கொடுத்துருக்காங்க. அதுவே இவங்களுக்கு வந்து நாடு முழுக்க இப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்களே என்று ஒரு வைத்தறிச்சல் ஒன்று. ரெண்டாவது, ஜெனுவினா யாருமே விஷ் பண்ணல, ஒரு பிஆர் டீம் வச்சு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று கிளைம் பண்றாரு. இந்த ஒரு பிஆர் டீம் போய் எந்தெந்த உலக தலைவர்கள்டெல்லாம் போய் விஷ் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க போய் கேட்டா பல நாடுகளுடைய ஆட்சியாளர்கள், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க கிட்டே விஷ் வாங்குறது இந்த பிஆர் டீம் போகணுமா? நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல் ஆளா விஷ் பண்ணது யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து விஷ் பண்ணியிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு ஜெர்மன் மேகசின் 4 முறை டொனால்டு ட்ரம்ப் ஃபோன் பண்ணி நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கவில்லை என்று ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களா. அதுக்கப்புறமா we have lost India, இந்தியாவை நாம் இழந்து விட்டோம் என்று டொனால்டு ட்ரம்ப் போஸ்ட் போட்டுட்டு ஒரே நாளில் 24 hours ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் மோடியும் நல்ல நண்பர்கள், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லை, இந்தியா அமெரிக்கா நல்ல உறவு தான் இருக்கு என்று சொன்னாரா. இதுல இருந்து எப்படி அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு சிச்சுவேஷன் பாருங்க. இந்தியா ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் கிரேட் நேஷன்ஸ் என்று சொல்றாரு. பேச்சுவார்த்தையே கிடையாது, டாரிஃப்ல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் என்று சொன்ன டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு சின்ன கேம் ஆடி பார்க்கலாம்னு நினைச்ச டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதல் ஆளா பாரத பிரதமருக்கு அழைத்து விஷ் பண்ணியிருக்காரு. அதுவும் எப்படி, அதை நரேந்திர மோடி அவர்களே ட்வீட்டா போட்டிருக்காரு பாருங்க. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஃபார் யுவர் ஃபோன் கால் அண்ட் வார்ம் கிரீட்டிங்ஸ் ஆன் மை 75th birthday. Like you, I am also fully committed to take the India-US comprehensive and global partnership to new heights. We support your initiatives towards a peaceful resolution of the உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். ட்ரம்ப்பும் போஸ்ட் போட்டிருக்காரு, நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் விஷ் பண்ணேன் அப்படின்னு ஒரு பாயிண்டா. இதோட சேர்த்து இன்னொரு லைன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஆன் எண்டிங் த வார் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் போர் நிறுத்தத்திற்கு எங்களுக்கு ஆதரவாக, உலக அமைதிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்காரு. See, this is not a joke. அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்ததே வந்து ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்காரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு ஃபெதர் டு ஹிஸ் கேப் என்று நினைச்சு பாருங்க. இப்போ த்ருவ் ராத்தி போன்ற இந்த அல்லக்கைகள் என்ன சொல்லுவாங்க, நரேந்திர மோடி அவர்களுக்கு விஷ் பண்ண சொல்லி இந்த மோடியோட பிஆர் டீம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு 4 நாள் முன்னாடியே போய் தூது விட்டு நீங்க என்ன பண்ணீங்க, முதல் ஆளா நரேந்திர மோடிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு சோ ப்ரௌட் ஆஃப் யூ மோடிஜி, நீங்க தான் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கீங்க அப்படின்னு ட்வீட்டை எப்போ போட்டிருக்காரு பாருங்க. இவர் 16th September 11 o'clock போட்டாரு. 11 o'clock இன்னும் முன்னாடியே போட்டாரு. மோடியோட பர்த்டே 17th தான், ஆனா முன்னாடியே போட்டாருன்னா எந்த அளவுக்கு மோடி அவர்கள் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறார் என்று யோசிச்சு பாருங்க. டொனால்டு ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி பல உலக தலைவர்கள் நேற்றுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. விஷ் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம ஊரில் ஒரு ட்வீட், ஒத்த லைன் ஒரு ட்வீட் போடுவாங்க. இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோடி அவர்களுக்கு நீண்ட ஆயுள், இறைவன் அருள் புரியட்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு ஓடிட்டாருங்க. ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் பல உலக நாட்டு தலைவர்கள் வீடியோ போட்டு மை ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி, யூ ஆர் டூயிங் a tremendous job, குளோபல் சவுத்தோட லீடர் நீங்க, இந்தியாவுக்கும் எங்க நாட்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை நீங்க தான் உயர்த்தி இருக்கீங்க, உங்களோடும் இந்தியாவோடும் நல்லுறவை பேணி பாதுகாப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்ற அளவிற்கு வீடியோ போடுறாங்கன்னா தட் இஸ் த எஃபெக்ட்.
இவங்க சொல்ற மாதிரி யாரும் பிஆர் ஏஜென்சியாக போய் சார் எங்களுக்காக ஒரு வீடியோ போடுங்க சார்னா அவங்க போடுவாங்களா? அடுத்து பாருங்க, பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்டோட கோ-ஃபவுண்டர் அவர் விஷ் பண்ணியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட் அவர் விஷ் பண்ணியிருக்காரு. பாப்புவா நியூ கினியினுடைய பிரைம் மினிஸ்டர் வீடியோவே போட்டிருக்காரு. மொரீஷியஸ் பிரைம் மினிஸ்டர் வீடியோ போட்டிருக்காரு. யூரோப்பியன் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட் ஆண்டோனியோ கோஸ்டா அவரு வீடியோ போட்டிருக்காரு. யூகேனுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவரும் நரேந்திர மோடி அவர்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. சைப்ரஸ் நாட்டினுடைய பிரசிடென்ட், கென்யா நாட்டினுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இவங்களாம் வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்தியாவினுடைய நீண்ட நாள் நட்பு நாடான இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹூ அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக இஸ்ரேல் இந்தியா இடையிலான இந்த ரிலேஷன்ஷிப் வேற லெவலுக்கு போயிருக்கு, இன்னும் நாம் இருவரும் சேர்ந்து இந்தியா இஸ்ரேல் இடையிலான இந்த நட்பை இன்னும் பலப்படுத்துவோம் என்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள், டொமினிகன் ரிப்பப்ளிக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்கெரிட் அவர்கள் இவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி அல்பனீஸ் அவர்கள் மோடி அவர்களுக்காக வீடியோவே போட்டிருக்காரு. உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணணும், ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கேன் என்றும் போட்டிருக்காரு. அதே மாதிரி நியூசிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டபர் லக்சன் அவர்களும் வீடியோ போட்டிருக்காரு. இன்னும் நிறைய உலக தலைவர்கள், உலகத்துல சக்தி வாய்ந்த நாடுகளுடைய தலைவர்கள் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு சம் லிபராண்டோஸ் இது எல்லாமே பெய்டு பிஆர் மூலமாக வந்தது. இதை விட பெரிய காமெடி ஏதாவது இருக்க முடியுமா? மோடி அவர்கள் 75th பர்த்டே என்று தெரிந்தவுடன் உலகமே லிட்டரலி சொல்லப்போனால் கோலாகலமாக கொண்டாடியது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நிறையா நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. நேற்றுக்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி பாஜகவினர் பல இடங்களில் ரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்காங்க, நலத்திட்ட முகாம்களை நடத்தியிருக்காங்க, இன்னும் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நிறைய முகாம்களை நடத்தியிருக்காங்க. மோடி பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு அனைவரும் பாரத பிரதமருடைய பிறந்த நாளுக்கு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நிறைய முகாம்கள் நடத்த வேண்டும் என்பதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவே பார்ட்டி கேடர்ஸ் கிட்ட கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு முழுக்கவே பாஜக காரியகர்த்தர்கள் கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சுங்க, மோடி at 75 என்று அவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நீண்ட நெடிய ஒரு ஸ்பீச், 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா பேசியிருக்காரு. நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோவை போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. அப்படியே இப்போ மோடி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்த மெல்ட் டவுன்ஸ் என்று சொல்லுவாங்க, இந்த கதறல் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கு, இந்த லெஃப்டிஸ்ட் லிபராண்டோஸ் இவங்களுடைய கதறல் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கு. அப்படி என்னதான் போஸ்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பதற்கு பாயிண்டே இல்லாமல் பிறந்த நாளே ஒரு பாயிண்டாக வச்சு நேற்றுக்கு முழுக்கவே ட்விட்டரில் அவ்வளோ ட்வீட்டுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு எம்பிங்க, அவங்க பேர் சகாரிகா கோஸ் என்று பேர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா மெம்பரு. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, பக்தி ஆர் ஹீரோ வர்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் அ ஷியோர் ரோட் டு டீக்ரடேஷன் அப்படின்ட்டு பிஆர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. பாருங்க, மோடியை அப்படியே கும்பிடுறாங்க, கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க, பக்தி ஹீரோ வர்ஷிப் இதெல்லாம் பண்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மம்தா பானர்ஜி அவர்களை எப்படி தெரியுமா போற்றி, அவங்க மட்டும் இல்லைன்னா நவயுக பத்ரகாளி இதுதான் சொல்லுவாங்க. அதாவது அந்த தேவி காளி இருக்காங்களே, மா காளி, அவங்களுடைய அவதாரம் என்றால் நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல. அப்போ மட்டும் ஹீரோ வர்ஷிப்னு தெரியாது இவங்களுக்கு. மோடிஜி என்றால் மட்டும் வேற மாதிரி பேசுவாங்க. அடுத்து அப்படியே பாருங்க, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மை மோடி ஸ்டோரி, நரேந்திர மோடி அவர்களோட எனக்கு இந்த சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ், அவரை மீட் பண்ண அந்த தருணம் எப்படி இருந்தது என்று அது ஒரு பெரிய சீரீஸ்ங்க. நிறைய பேர் நேற்று எடுத்து போட்டிருந்தாங்க, பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும், கிரிக்கெட்டர்ஸ், ஃபுட்பாலர்ஸ், நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் படிக்கும் போதே அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருந்தது. நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஞாபகம் வச்சிருக்காரு. எப்போ சந்திச்சாலும் சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்திருப்பாரு, அவரை பத்தியான டீடைல்ஸை அச்சசல அப்படியே சொல்லுவாரு. மோடி இஸ் லிட்டரலி a true leader என்று நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுல ஒருவர் தான் விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள், செஸ் பிளேயர் இருக்காரு, அவரும் போட்டிருந்தாரு. அதற்கு உடனே நீங்க 2 ரூபீஸ்க்கு ட்வீட் போடுறீங்களா, நம்ம திமுகவுடைய ஐடி செல்ல 200 ரூபீஸ் என்று சொல்றோமோ அது மாதிரி தேசிய அளவில் எதிர்கட்சிகள்லாம் பாஜகவுடைய ஐடி செல்ல பார்த்து 2 ரூபீஸ்க்காக நீ ட்வீட் போடுறீங்க என்று சொல்லுவாங்க. அப்படி விஸ்வநாத் ஆனந்த் 2 ரூபீஸ்க்கு ட்வீட் போட்டிருக்காரா? அவரோட ஸ்டேச்சர் என்ன, எவ்வளோ பெரிய கிராண்ட் மாஸ்டர் அவர் 2 ரூபீஸ்க்கு ட்வீட் போட வேண்டிய அவசியம் என்ன? இவர் மட்டும் இல்லை, மாதவன் போட்டிருக்காரு, ஷாருக் கான் போட்டிருக்காரு, சிராஜ், முகமது சிராஜ் இருக்காரு இல்லையா, ஃபாஸ்ட் பவுலர், அவர் போட்டிருக்காரு. இந்த முகமது சிராஜ் ட்வீட் போட்டதுக்கு தான் அதை கோட் ட்வீட் பண்ணி சதீஷ் ஆச்சாரியா என்ற ஒருவர், அவர் யாருன்னா மோடிக்கு எதிராக 24 ஹவர்ஸும் கார்ட்டூன் வரையக்கூடியவர், கார்ட்டூனிஸ்ட். அவர் சே
என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே வைத்து பிழப்புக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகமது சிராஜுக்கு இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் மோடி மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்தில் ப்ளஸ் மோடி ஸ்டோரி அப்படிங்கிறது நாடு முழுக்க ஒரு செலிப்ரேஷனாக அந்த டீம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக அதில் போய் கலந்துக்கிறாரு. உடனே என்ன வேணா பண்ணுவீங்களா. அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, பாலிவுட் வந்து அவங்களுக்கு லிட்டரலி முதுகெலும்பே கிடையாதான், தே ஹேவ் லாஸ்ட் தி ஸ்பைன் என்று போட்டிருக்காங்க. முதுகெலும்பே இல்லாமல் எல்லா ஆக்டர்ஸும் மோடி அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ் பண்ணுறதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பைன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கு. இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு விஷ் பண்ணால் ஸ்பைன் இல்லையா, முதுகெலும்பு இல்லையா, எப்படிலாம் ஸ்பின் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க தான் அரசியல் நாகரிகம் குறித்து நமக்கு பாடம் எடுப்பாங்க. ஆனால் இது என்ன வேடிக்கைன்னா, இவங்களால் எதிர்க்க மட்டுமே முடியும், அவரை வீழ்த்த முடியாது. இப்போது நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசும்போது he is hated by many பட் டிஃபீட்டட் பை நன் என்று சொல்லுவாங்க. அவர் எதிர்க்கலாம், அவரை பற்றி இஷ்டத்துக்கு பேசலாம், ஆனால் அவரை யாராலும் இதுவரை வீழ்த்த முடியவில்லை இல்லையா. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, 75 இயர்ஸ் ஆயிடுச்சுல, நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போறீங்க மோடிஜி என்று நிறைய பேர் இந்த பாஜகவில் பார்த்தீங்கன்னா மார்கதர்ஷக் மண்டல் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டாங்கன்னா அவங்க அப்படியே வழிகாட்டுதல், நீங்களாம் கட்சி எப்படி செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்களுடைய மூத்த வழிகாட்டி என்று அந்த இடத்துல நவுத்தி வச்சிருவாங்க. அப்படி நரேந்திர மோடி அவர்களுக்கு 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன, அவரை மார்கதர்ஷக் மண்டலுக்கு மாற்ற போறீங்களா, எப்போ மாற்றுவீங்க என்று அதுக்கு ஒரு 4 ட்வீட் அஃபீஷியலாக நரேந்திர மோடி அவர்களை அந்த மார்கதர்ஷக் மண்டலுக்கு மாற்ற போறீங்களா என்று இவங்களால் வீழ்த்த முடியல. அட்லீஸ்ட் அவரே ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாருன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இவங்களுடைய அந்த அலப்பறைக்கு அளவே இல்லைங்க. ஆஸ் அ ஹோல் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சமான பர்த்டேவா நரேந்திர மோடி அவர்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. ஒரு தலைவன் தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிப்பான் என்று சொல்லுவாங்க. அது 100% உண்மை. இப்படி ஒரு மக்களுடைய பேர் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை இந்த தேசத்தினுடைய ஜனநாயக வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாது. ஸோ அவருடைய கான்டெம்பரரி டைமில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பதே மிகப்பெரிய நமக்கு பெருமை. நேற்றுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் சுருக்கமாக ஒரு தொகுப்பாக அவங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். வணக்கம். வந்தே மாதரம். நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.